நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு மகன் வயசு பையனை, அதாவது 13 வயசு பையனை 28 வயசு நிரம்பிய ஒரு ஆசிரியை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கான காரணத்தை கேட்கும்போது ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்கலாம் வாங்க. இந்த சம்பவம் நம்ம பஞ்சாப்ல தான் நடந்துச்சு. ஜலந்தர் அப்படின்ற ஒரு இடத்துல தான். அங்க ஒரு ஆசிரியை, அவங்களுக்கு வயசு 28. அவங்க தன்னுடைய பள்ளியில படிக்கிற ஒரு 13 வயசு பையனை தன்னுடைய டியூஷனுக்கு வீட்டுக்கு வர்ற மாதிரி எப்படியாவது வர வச்சு திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை போட்டிருக்காங்க. அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட அவங்க பர்மிஷனும் கேட்டிருக்காங்க. அந்த பையனை ஒரு வாரத்துக்கு தன்னுடைய வீட்டிலேயே வச்சு அந்த பையனை டியூஷன் சொல்லி கொடுக்கணும், எக்ஸாம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக டீச்சர் அங்கே ஒரு வாரம்லாம் தங்கணும், வந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி மயக்கி, அதாவது உங்கள் பையன் ரொம்ப வீக்காக இருக்காப்ல, இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா ஃபெயில் ஆகிடுவான், அப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும், ஒரு வாரம் உங்கள் பையனை என் வீட்டில் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அவனை ட்ரெயின் பண்ணி நல்லபடியாக பாஸ் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசி மயக்கி அந்த டீச்சர் அந்த 13 வயசு பையனை இந்த டீச்சரோட வீட்டுக்கு டியூஷனுக்கு வர வச்சுட்டாங்க. ஒரு வாரம் அந்த பையன் அந்த டீச்சரோட வீட்டில் தான் இருக்கான். இந்த ஒரு வார கேப்பில் அந்த பொண்ணு 28 வயசு நிரம்பிய அந்த ஆசிரியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 13 வயசு பையனை திருமணம் செய்கிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட அந்த 13 வயசு பையனை திருமணம் செய்கிறாங்க. இப்போ ஒரிஜினலாக ஒரு கல்யாணம் நடக்கும்போது என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதை எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மெகந்தி ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிசப்ஷனு, அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் அன்னைக்கு முதலிரவும் நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட தான் அந்த பெண்ணு அந்த பையனோட தான் தூங்கி எழுந்திருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பையனை விட்டுட்டா. அதோட பார்த்தீங்கன்னா அந்த பையன் தான் வீட்டுக்கு போகிறான். நடந்த அந்த கொடுமைகளை எல்லாத்தையும் தான் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். அவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. என்னடா அது, நம்ம பையனை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிருக்காளே அந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாக்கள் 2 பேரும் போய் தான் பையனுக்கு நடந்த அந்த கொடுமைக்காக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. நடந்த இந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரை போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விசாரணையை நடத்தியிருக்காங்க. அவங்க விசாரணையில் சொன்ன காரணத்தை கேட்டால் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. உண்மையாலுமே ஒரு திருமணம் நடந்தால் என்னென்னலாம் செய்வாங்களோ அதை எல்லாத்தையுமே அந்த டீச்சர் இந்த பையனை வச்சு செய்ய வச்சிருக்கா. தான் கழுத்தில் தாலி கட்ட வச்சுது, சாந்தி முகூர்த்தம் நடத்த வச்சுது, மெகந்தி ஃபங்க்ஷன், ரிசப்ஷன், பெண்ணழைப்பு எல்லாமே நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பல நாட்களாகவே மாங்கல்ய தோஷம் அப்படின்ற ஒன்று இருந்திருக்குது. அதனால தான் கிட்டத்தட்ட 28 வயசு வரைக்குமே அந்த பொண்ணுக்கு திருமணமே ஆகலை. அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சப்போ அந்த ஜோசியர் இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காரு. நீங்கள் திருமணம் செஞ்சிக்க முடியாது, ஒருவேளை நீங்கள் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் இறந்து போயிடுவார், அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தான் கணவனை எப்படா சாகடிக்கிறது, நம்ம தெரிஞ்சே ஒருத்தரை சாகடிச்சுட்டு மறுபடியும் நமக்கு யாராவது திருமணம் செஞ்சு வைப்பாங்களா, இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத பத்தி யோசிச்சிருக்கா அந்த டீச்சர். இதுக்காகவே அந்த பிளானை போட்டிருக்கா அந்த டீச்சர். நம்ம ஒரு சின்ன பையனை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை வெளியில தெரியாத மாதிரி மறைச்சிடலாம், நம்ம ஏரியா ஆளுங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம், மற்ற வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த சின்ன பையனை திருமணமும் செஞ்சிருக்கா. அந்த திருமணத்தை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையனை அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு விதவையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லி விதவை சடங்கையும் நடத்தி வச்சிருக்கா அந்த டீச்சர்.
மெட்டி, தாலி, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து கழட்டி போட்டு ஒரு விதவையா வந்து இருந்திருக்கா. இதுக்கப்புறமா தான் உனக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரனும் சொல்லியிருக்கான். நீ பண்ணது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அந்த சின்ன பையனுக்கு நடந்த கொடுமைகள் ரொம்பவே வந்து மோசமா இருந்திருக்கு. அதுக்கான காரணத்தை கேட்கும்போது இவங்களுக்கு இன்னமும் அதிர்ச்சியா இருந்திருக்குது. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல வந்து கேஸ் போட போகும்போது இந்த பையன் வந்து ஒரு மைனர், இந்த பையனோட அந்த பொண்ணுக்கு நடந்த கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா செல்லாது, அதனால அந்த கல்யாணத்தை வந்து இப்போதைக்கு வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான குற்ற நடவடிக்கை வந்து எடுக்கப்படும், அதனால இந்த கல்யாணத்தை வந்து ஏத்துக்க முடியாது, நீங்க இதை பத்தி ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சாப் டிஜிபி. அதுக்கப்புறமா அந்த பையனோட அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, ஏய் என் பையனோட உசுருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டேன், இதுதான் நீ வந்து கடைசியா வாழ்ற வாழ்க்கையா இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலா பேசப்பட்டு வந்தது. ஏன்னா இந்த பையனுடைய கல்யாணம் எப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சோ அதுக்கப்புறம் மீடியாவில் ரொம்பவே வைரலா வந்துடுச்சு. இப்போ அந்த பையனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு தான் காரணம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.